வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை பிரச்சனையில் சிக்கியிருக்கும் நிலையில் நடிகர் விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது. விஜயின் கடைசி படமாக கருதப்படும் ஜனநாயகன் பட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுபோன்ற சூழலில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து விஜய்க்கு ஆதரவு பெருகி வருகிறது. அக்கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் காங்கிரஸ் கிரீஷ் சோடங்கர், மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், கரூர் ஜோதிமணி ஆகியோர் விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தாவிக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இணையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் மத்திய அரசின் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று மாநில காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகன் தணிக்கை விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் ஆதாயங்களுக்காக திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளுக்கு மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தம் காரணமாக விஜயின் திரைப்படம் தாமதங்களை சந்தித்து வருகிறது. இது தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இழைக்கப்பட்டுள்ள அநீதியாகும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கூறியிருக்கிறது. பாமகவில் அன்புமணி இல்லை என்பதை நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே உறுதிப்படுத்திவிட்டதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை சட்டவிரோதம் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணி கையெழுத்து போட்டாரா என்பது தனக்கு தெரியாது என்று ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தந்தைக்கே துரோகம் செய்த அன்புமணி கும்பலுக்கு ஓட்டு போடலாமா என்பதை மக்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அன்புமணி எனக்கு வேட்டு வைப்பார் என்று தனக்கு முன்பே தெரியாமல் போய்விட்டதாகவும் ராமதாஸ் வேதனையுடன் பேசியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் இலங்கையின் கடற்கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வானிலை மாற்றங்களை கவனித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரை கூடுதல் வரி விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு ட்ரம்ப் பச்சை கொடி காட்டியுள்ளார். ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளின் தயாரிப்புகள் அமெரிக்காவிற்குள் நுழையும் போது அவற்றின் மீது 500 விழுக்காடு வரை அபராத வரி விதிக்கப்படும். இதனால் இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த சட்ட மசோதா அடுத்த வாரமே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வர வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே இந்தியா மீது 50% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய மசோதா நிறைவேறினால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அது பேரிடியாக அமையும். சிட்னியில் நடைபெற்ற ஆஷஸ் தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போட்டியின் கடைசி நாளான நேற்று இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 342 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அவ்வணியின் இளம் வீரர் ஜாக்கப் பெத்தல் அற்புதமாக விளையாடி 154 ரன்கள் குவித்தார். பின்னர் இங்கிலாந்து நிர்ணயித்த 160 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றியை வசப்படுத்தியது. ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் இந்த தொடரில் மொத்தம் 31 விக்கெட்டுகளை கைப்பற்றி வியக்க வைத்தார். ஆஸ்திரேலியாவின் மூத்த வீரர் உஸ்மான் கவாஜா தனது கடைசி டெஸ்ட் போட்டியில் வெற்றியுடன் விடைபெற்றார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.